அனைவருக்கும் வணக்கம். நம்ம பொது தமிழ்ல அழகு 7ல தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டுகளும் அப்படின்னு தலைப்பின் கீழே ஒவ்வொரு அறிஞர்களும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? இன்னைக்கோட நம்ம கடைசி இன்னும் இருக்கிற ஒரு 4-5 அறிஞர்கள் தான். இதோட நம்ம அழகு 7 இருக்கிறதுல எல்லாத்தையுமே முடிச்சிடலாம். அப்படின்னா இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற அறிஞர் யாருன்னு சொல்லி பார்க்கும்போது காயிதே மில்லத். காயிதே மில்லத் இவரோட இயற்பெயர் என்னது? முகமது இஸ்மாயில். என்னன்னு சொல்றோம்? முகமது இஸ்மாயில் தான் அவரோட இயற்பெயர். ஆனா அவரோட சிறப்பு பெயரா என்ன வந்திருக்கு? காயிதே மில்லத். இதனோட அர்த்தம், இதனோட மீனிங் அப்படின்னு சொல்லி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. என்னதுன்னா சமுதாய வழிகாட்டி. காயிதே மில்லத் அப்படின்றதுக்கான பொருள் என்னது? சமுதாய வழிகாட்டி. இது முக்கியமா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா? அதுக்கு அடுத்து இவரோட காலம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 5/6/1896, 5/6/1896, 5/4/1972 இவரோட இறப்பு, சரிங்களா? அதுக்கடுத்து இவரோட சிறப்புகள் ரொம்ப முக்கியமானதும் கூட. எல்லாரும் அதை ஃபாலோ பண்ணணும்ன்றத கூட இது பண்ணலாம். படிக்கும் போதே ரொம்ப ஆர்வமாகவும் இருக்கும். இதை படிக்கும் போது என்னன்னா, மணக்கொடை வாங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் இவர் தான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருப்பார். இவர் தான் என்னன்னு சொல்லியிருக்காரு? மணக்கொடை வாங்கும், டௌரி வாங்குறாங்க இல்லையா, அந்த மணக்கொடை வாங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் அப்படின்னும் சொல்லியிருப்பாரு. அது மாதிரி நம்ம தமிழ் மொழி பத்தி ரொம்ப பெருமையா நாடாளுமன்றத்துல பேசியிருப்பாரு. என்னன்னு சொல்லியிருப்பாருன்னா, பழமையான மொழிகளிலே ஒன்றை ஆட்சி மொழியாக்க வேண்டுமெனில் தமிழைத்தான் ஆட்சி மொழியாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி எந்த இடத்துல பேசியிருக்காருன்றதா உங்களுக்கு கேள்வி. நாடாளுமன்றத்துல இவர் பேசியிருக்காரு. அவர் தமிழை பத்தி பேசியிருக்காரு நம்ம போட்டுடலாம். ஆனா எந்த இடம்னு கேட்கும் போது நமக்கு மறந்துடக்கூடாது. சட்டமன்றமா, நாடாளுமன்றமா, மேலவையில இருந்து பேசியிருப்பாரா அப்படின்றத மறக்காம நோட் பண்ணிக்கோங்க. அவர் எந்த இடத்துல பேசியிருக்காரு? நாடாளுமன்றத்துலதான் பழமையான மொழிகளிலே ஒன்றை ஆட்சி மொழியாக்க வேண்டுமெனில் தமிழைத்தான் ஆட்சி மொழியாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்ப இது ரெண்டுத்தையும் ரொம்ப முக்கியமா நோட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுமே கேட்டிருக்காங்க. நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கும்போது தெரியும். அப்பதான் இந்த மேம் சொன்னது எல்லாமே இருக்கு அப்படின்றது உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிப்பீங்க, சரிங்களா? அதுக்கடுத்து இந்தோ சீனோ போர், அதாவது இந்தோ சைனா போர் நடந்திருக்கும் 1962ல. 1962ல இந்தோ சைனா வார் நடந்துச்சு இல்லையா? அப்போ அவரோட ஒரே மகனை அந்த போருக்கு அனுப்புறதுக்கு நேருக்கு ஒரு கடிதம் எழுதியிருப்பாரு. இந்த ஒரு போருக்கு இந்தியா சார்பா என்னோட ஒரே மகனை நான் போருக்கு அனுப்ப ஆயத்தமா இருக்கேன், நான் தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கடிதம் யாருக்கு எழுதியிருப்பாரு? நேருவுக்கு எழுதியிருப்பாரு, சரிங்களா? அதுக்கடுத்து 1946 to 1952ல சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினரா இவர் இருந்திருக்காரு. 1946 பாருங்க, 1946 1952 இந்த இடைப்பட்ட காலத்துல என்னவா இருந்திருக்காரு? சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினரா இவர் இருந்திருக்காரு, சரிங்களா? அதுக்கடுத்து இவர் மூலமா 2 கல்லூரிகள் உருவாக காரணமா இருந்தார். இவர் மூலமா எத்தனை கல்லூரி? 2 கல்லூரி. ஜமால் முகமது கல்லூரி. ஜமால் முகமது கல்லூரி எங்க ஆரம்பிச்சிருப்பாங்கன்னா திருச்சி. எந்த இடம்ன்றத நோட் பண்ணிக்கோங்க. ஜமால் முகமது கல்லூரி எந்த இடத்துலன்னா திருச்சி, சரிங்களா? அதுக்கடுத்து ஃபரூக் கல்லூரி. ஃபரூக் கல்லூரி கேரளா மாநிலத்துல ஆரம்பிச்சிருப்பாங்க, சரிங்களா? ஃபரூக் கல்லூரி கேரளா மாநிலத்துல ஆரம்பிச்சிருப்பாங்க. இது ரொம்ப முக்கியமானது. இது உருவாகிறதுக்கு யார் காரணமா இருந்தது? நம்ம காயிதே மில்லத் தான் காரணமா இருந்தாங்க. ஜமால் முகமது கல்லூரி திருச்சி, ஃபரூக் கல்லூரி கேரளா, சரிங்களா? அதுக்கடுத்து இவரோட மேற்கோள்கள்னு சொல்ல முடியாது, இவரை பெருமைப்படுத்திய 2 தலைவர்களும் இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, தமிழக அரசியல் வானில் கவ்வியிருந்த காரிருளை நீக்க வந்த தலைவர் அப்படின்னு சொல்லி இவரை பெருமைப்படுத்தின தலைவர் யாருன்னு பார்க்கும்போது அறிஞர் அண்ணா, சரிங்களா? அறிஞர் அண்ணா. இதுவும் நமக்கு தற்போது நடந்த 2024ஓட குரூப் 4ல இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. தமிழக அரசியல் வானில் கவ்வி இருந்த காரிருளை அகற்ற வந்த மனிதர் அப்படின்னு சொல்லிட்டு அறிஞர் அண்ணா இவரை பெருமைப்படுத்திருப்பாரு. அது மட்டும் இல்லாம தந்தை பெரியார் இவர் ஒரு உத்தமமான மனிதர் அப்படின்னு சொல்லி இவரை பெருமைப்படுத்திருப்பாங்க, சரிங்களா? அப்போ காயிதே மில்லத்னா அவரோட இயற்பெயர் முகமது இஸ்மாயில். அவரோட அதுக்கான மீனிங் என்னது? சமுதாய வழிகாட்டி. காயிதே மில்லத்னா சமுதாய வழிகாட்டின்னு பார்த்தாச்சு. அவரோட சிறப்புகளும் என்ன சிறப்பு? மணக்கொடை வாங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன், தமிழை பத்தி நாடாளுமன்றத்துல பெருமையா பேசியிருப்பாரு. அதுக்கடுத்து அவர் சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினரா இருந்திருக்காரு. இவர் மூலியமா 2 கல்லூரிகள் திறந்திருக்காங்க. அதுக்கப்புறம் 2 அறிஞர்கள் இவங்களை ரொம்ப பெருமையா பேசியிருக்காங்க, சரிங்களா? இவரோட பத்தி நம்ம பள்ளி புத்தகத்திலேயே கொடுத்துருக்காங்க.
காகித மில்லத் அவரோட ஒரு ஒரு தலைப்பின் கீழவே வந்துட்டு நிறைய கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்க போய் பாருங்க.